Generate professional sitemaps and wireframes in minutes. Nowadays எல்லாருமே ஏஐக்கு மாறிட்டு வராங்க. அதே மாதிரி எலமெண்டாரும் நம்மளுக்கு ஏஐ சைட் பிளானர் அப்படின்னு சொல்லி ஒரு சைட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு ஈஸியா ஒன் லைன்ல ஒரு ப்ராம்ப்ட் குடுக்குறோம். அத வந்து நம்மளுக்கு எலமெண்டார் ஏஐ என்ன பண்ணுதுன்னா, ஒரு சைட் மேப் அண்ட் வயர் ஃப்ரேமா ஜஸ்ட் ஒரு ஒரு மினிட்லயே நம்மளுக்கு அத வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துருது. இப்ப இது வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, இன்னும் நெறைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது ஜஸ்ட் வந்து நம்ம 3 ஸ்டெப்ஸ்ல நம்ம ஈஸியா முடிச்சிட முடியும். இப்போ வந்து உங்களோட என்ன வெப்சைட் கிரியேட் பண்றீங்க? லேண்டிங் பேஜ், இல்ல பெர்சனல் வெப்சைட் அந்த மாரி என்ன வெப்சைட் கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒன் லைன்ல நீங்க டிஸ்கிரைப் பண்ணீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து விசுவலைஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து நீங்க குடுக்குற இத வச்சுட்டு, அதாவது இந்த டிஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க லேண்டிங் பேஜ் குடுத்தீங்கன்னா, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏஐ வந்து கேட்கும். உங்களோட பிராண்ட் நேம் என்ன? அந்த மாதிரி நெறைய கொஸ்டின்ஸ் கேட்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சு உங்களுக்கு சைட் மேப் அண்ட் வயர்ஃப்ரேம் வந்து ஜெனரேட் பண்ணும். இதுல பார்த்தீங்கன்னா, சைட் மேப் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எல்லா பேஜஸும் இப்போ 5 பேஜஸ் இருக்கு அப்படின்னா, அந்த 5 பேஜஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். 5 பேஜஸ்லயே என்னென்ன செக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது வரும். அந்த செக்ஷனுக்குள்ள என்னென்ன கன்டென்ட் இருக்கு அப்படிங்கிறதும் வரும். அ இதுல வந்து சைட் மேப்ல வரும். வயர் ஃப்ரேம் அப்படிங்கிறதுல விசுவலா உங்களுக்கு அந்த கன்டென்ட் எல்லாமே டிசைனோட வந்து வரும். அதுவும் வயர் ஃப்ரேம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நீங்க இதுல இந்த சைட் மேப் அண்ட் வயர் ஃப்ரேம் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட வெப்சைட்ல இம்போர்ட் பண்றீங்க. அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த 3 ஸ்டெப்ஸ்ல நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட்ட ஈஸியா கிரியேட் பண்ணிட முடியும். இத வந்து நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு நெறைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வெப்சைட்லயே நீங்க கீழ போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு எஃப்ஏக்யூ செக்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இதையும் நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் அண்ட் அப்டேட்டான வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம டெக்கிக்லைட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த elementor.com/ai சைட் பிளானர் இந்த சைட்டுக்குள்ள வந்து நீங்க போய்க்கங்க. போயிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இன்புட் பாக்ஸ். இதுல வந்து உங்களோட வெப்சைட்டுக்கான ப்ராம்ப்ட வந்து நீங்க கொடுங்க. இப்ப நான் வந்து இந்த ப்ராம்ப்ட கொடுக்குறேன். இதுல நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு லேண்டிங் பேஜ்க்கான ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். கிரியேட் எ மாடர்ன் ரெஸ்பான்சிவ் லேண்டிங் பேஜ் வெப்சைட் வித் கிளியர் ஹெட்லைன், கால் டு ஆக்ஷன் அண்ட் கான்டாக்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத ஒரு ப்ராம்ப்டா கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்க ஜென்ரேட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு நியூ டேப்ல ஓப்பன் ஆயிரும். இதுக்கு முன்னாடி நீங்க எலமெண்டர் லாகின் பண்ணல அப்படின்னா, இங்க ஜென்ரேட் கொடுத்தோடனேயும் உங்களுக்கு லாகின் செக்ஷனுக்கு போகும். அது வந்து நீங்க கூகுள் மூலமாவோ இல்ல நீங்க ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எலமெண்டர் லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு டைரக்டா இந்த இந்த பேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரீஃப்ங்கிறதுல நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட் இருக்கு. கீழே வந்து நம்மளுக்கு அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேக்குது. வாட் இஸ் யுவர் பிசினஸ் நேம் ஆர் கம்பெனி நேம் அப்படின்னு கேக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெக்கிக்லைட் அப்படின்ட்டு போடுறேன். போட்டுட்டு என்டர் கொடுக்குறேன். ஸ்பெசிபிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் டைப் அப்படின்னு சொல்லி கேட்குது. உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டா என்ன வரும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, கீழே உங்களுக்கு சஜஷன் கொடுத்துருப்பாங்க. டெக் கன்சல்டன்சி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஐடி சொல்யூஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்கிப் கொஸ்டின் இருக்கும், அதுவும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாட் ஷுட் ஐ ரைட் அப்படிங்கறது கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும், எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், எந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இதுல சும்மா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு கேக்குது. இதுல வந்து ப்ரொவைட் சர்வீசஸ், செல் ப்ராடக்ட்ஸ், ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன். நான் வந்து ப்ரொவைட் சர்வீசஸ் கொடுக்குறேன். இது நம்ம அந்த சஜஷன்ல இருந்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. நீங்க ஏதாவது ரைட் பண்ணோம் அப்படின்னா இந்த இதுல நீங்க ரைட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வாட் ஆர் த பிரைமரி கோல்ஸ் யூ விஷ் டு அச்சீவ் வித் யுவர் வெப்சைட். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களோட வெப்சைட் என்ன மாதிரியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேட்கும். அதனால
நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இதே கொஸ்டின்ஸ் தான் வரும் அப்படிங்கறத சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணிருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேசிக் டிஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ப்ரோக்ரஸ் பார் மாதிரி காமிக்குது. இது வந்து ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு ஃபுல்லா வரலனாலும் ஒரு 80% ஃபில் ஆகணும், கிரீன் கலர்ல வரணும். அப்பதான் வந்து அதனால ஈஸியா கண்டென்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் என்னால. இன்க்ரீஸ் லீட்ஸ் அப்படிங்கறது, ஏன்னா இது வந்து ஒரு லேண்டிங் பேஜ் அப்படிங்கிறங்காட்டி என்ன பிரைமரி கோல் அப்படிங்கறத கேக்குது. நான் வந்து இன்க்ரீஸ் லீட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். செகண்டரி கோல்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேக்குது. ஷோகேஸ் ஓகே ஷோகேஸ் போர்ட்போலியோ அப்படிங்கறத கொடுத்துட்றேன். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க இப்படி பண்றனாலும் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இந்த இடத்துல ஒன் லைன்ல நம்ம இப்ப ப்ராம்ப்ட் கொடுத்தோம். இதுவே நீங்க ஒரு 5 லைன் அந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் மாதிரி எல்லாத்தையுமே நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே நம்ம கிட்ட கேட்காது. ஏன்னா அதுலயே எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ நான் அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கிட்ட கொஸ்டினா கேக்குது. இன்னும் நம்மளுக்கு இது வந்து கிரீன் கலர்ல ஆகல. ஸோ ஃபுல் ஆக வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணலாம். வாட் பேஜஸ் வுட் யூ லைக் டு இன்க்ளூட் இன் யுவர் வெப்சைட் பிசைட்ஸ் த ஹோம் பேஜ்? போர்ட்ஃபோலியோ பேஜ்னு கொடுத்துறேன். இந்த கொஸ்டின் நம்மளுக்கு இப்ப வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா ஸ்கிப் கொஸ்டின் கொடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு குட் ப்ரீஃப் அப்படின்னு வந்துட்டு கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிருச்சு. would you like to proceed with generating a sitemap and wireframes for your site now? Yes, I am ready. இப்ப நம்ம கொடுத்த எல்லாமே ஒரு ப்ராம்ப்டா அது வந்து மாத்தி கொடுக்குது. இதை நம்ம ஒரு டைம் வந்து ரீட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூஸ் திஸ் ப்ரீஃப் அப்படிங்கறத கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட் வச்சு சைட் மேப் அண்ட் ஒயர் ஃப்ரேம் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த சைட் மேப்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜூம் பண்ணோம்னா இந்த இடத்துல மேல 30% இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு 100% கொடுத்து நீங்க ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சைட் மேப்ல என்ன இருக்கும்னா, இப்ப ஹோம் பேஜ் அப்படின்னா அந்த ஹோம் பேஜ்ல என்னென்னலாம் செக்ஷன் இருக்கும் அப்படின்னு வரும். இப்ப பாத்தீங்கன்னா மேல ஹெட்டர் இருக்கு, அது கீழே வெல்கம் டு டெக் லைன் ஒரு செக்ஷன், அடுத்து ஒய் சூசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன். இந்த மாதிரி நிறைய செக்ஷன் இருக்கு. இதுல உங்களுக்கு ஏதோ ஒரு செக்ஷன் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து நீங்க டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த செக்ஷன் உங்களுக்கு வேண்டாம்னா அந்த இடத்துல டெலீட் ஆப்ஷன் இருக்கு, இது கொடுத்து நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை படிச்சு பார்த்து உங்களுக்கு இந்த டிசைன் ஒர்க் பிடிக்கல அப்படின்னா அகைன் வந்து இதுலயே ரீஜென்ரேட்டிவ் செக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இது கொடுத்தீங்கன்னா அது வந்து ரீஜென்ரேட் ஆகும். இப்ப இந்த அவர் சர்வீஸ் அப்படிங்கறத அது அவர் ஒர்க் கீழே கொண்டு போகணும் அப்படின்னா இதை நீங்க அதே மாதிரி நம்ம எலமெண்டர்ல பண்ற மாதிரியே வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். யூஸ் திஸ் கிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு டைப்பா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஒண்ணு வந்து உங்களோட சைட்டை வந்து டைரக்டா உங்க டொமைன் நீங்க என்டர் பண்ணிட்டு இப்போ இதுதான் உங்க சைட் நேம் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு ரன் செக் அப்படிங்கறது கொடுத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேர்ட்பிரஸோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும்.
நான் வந்து உங்களுக்கு இன்னொரு மெத்தட்ல பண்ணி காமிக்கிறேன். மேனுவலா எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அது வந்து டவுன்லோட் அண்ட் அப்ளை மேனுவலின்னு இருக்கும். டவுன்லோட் குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஒரு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நம்மளுக்கு இதுக்கு டைம் எடுத்துக்கும். இப்ப நம்மளுக்கு வந்து நம்மளோட கிட் ரெடி ஆயிடுச்சு. நீ டவுன்லோட் கிட் இருக்கு அப்படி அத வந்து டவுன்லோட் குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயி ஃபைலு. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட வேர்ட்பிரஸ் சைட் லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிட்டு எலமென்டார்ல டூல்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போய்க்கங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இம்போர்ட், எக்ஸ்போர்ட் கிட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த இம்போர்ட், எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப கீழ வந்தீங்க அப்படின்னா, இம்போர்ட்டே டெம்ப்ளேட் கிட்னு இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம இதுல வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இல்லைன்னா செலக்ட் ஃபைல் குடுத்துக்கலாம். இப்ப நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல இங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு, கன்டின்யூ அப்படிங்கிறத குடுத்துறலாம். இப்ப நம்மளுக்கு வந்து எலமென்டர் ப்ரோ பிளகின் வந்து இல்ல. நம்ம எலமென்டர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். நம்மளுக்கு இந்த 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் வரும் ஏஐ மூலமா கிரியேட் பண்ணும்போது அப்படின்னா, எலமென்டர் ப்ரோ வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு அதுல இருக்க ஃபங்க்ஷனாலிட்டி கூட ஒர்க் ஆகும். ரொம்ப அட்வான்ஸா நம்மளுக்கு வந்து அந்த ப்ரோல இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம நார்மல் எலமென்டர் யூஸ் பண்ணும்போது இதுல என்ன பண்ண முடியுமோ அந்த டிசைன் ஒர்க் பண்ணி தான் நம்மளுக்கு பண்ணும். இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு பார்த்தோம்னா இது கண்டென்ட் அப்படிங்கறதுல சப்போஸ் நம்ம காமர்ஸ் சைட் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதுவே சாம்பிளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். இப்ப நம்ம லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணங்காட்டி அந்த மாதிரி எதுவும் காமிக்கல. இது எல்லாமே எல்லாமே டிக் பண்ணிட்டு இங்க வந்து இம்போர்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து எனபிள் கொடுத்துருங்க. இப்ப நம்மளுக்கு வந்து இம்போர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து சைட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சீட் லைவ் அப்படிங்கறது கொடுத்து ஓபன் பண்ணலாம். இப்ப நம்ம சைட் வந்து இந்த மாதிரி டிசைன்ல இருக்கு. இது ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே வரல அப்படின்னா, பேக்ரவுண்ட் இமேஜஸ் அந்த மாதிரி ஒர்க் மட்டும் நம்மளா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே எல்லா டிசைனுமே வந்து நம்மளுக்கு எலமெண்டரா பண்ணி கொடுத்துரும். அப்புறம் நம்ம வந்து இப்போ ஃப்ரீ வெர்ஷன் எலமெண்டர் ஃப்ரீ வெர்ஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கங்காட்டி இந்த இடத்துல சம் எலமெண்ட் ப்ரோ டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நம்மளுக்கு இந்த இடத்துல எம்டியா இருக்கு. அந்த மாதிரி இருக்க ஒரு சில இடத்துல மட்டும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவர் போர்ட்போலியோ இப்போ நம்ம கொடுத்த எல்லாமே வந்துடுச்சு. இமேஜ் மட்டும் நம்ம இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம்னா சேம் அதே மெத்தட் தான். எடிட் வித் எலமெண்டர் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ்க்கு பதிலா நீங்க வேற பேக்ரவுண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ப்ரோ எலிமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி வருது. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோ இமேஜஸ். இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு வெப்சைட் வந்து நம்மளுக்கு ஃபியூ மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுச்சு. இப்போ பப்ளிஷ் கொடுத்துடலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் வேர்ட்பிரஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெக்கி கிளாட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கணும்.